இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட எபிசோட் 8 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே வால் நட்சத்திரத்தை காட்டுவாங்க. நருட்டோ த லாஸ்ட் மூவில நம்ம டோனரியை பார்த்துருப்போம் இல்லையா, அவனை காட்டுவாங்க. வானத்தை பார்த்துட்டு வால் நட்சத்திரம் விண்மீன் கூட்டத்துக்குள்ள நுழையுது. நட்சத்திரங்களுக்கான விதி அறுவடைக்கான நேரம் வந்துருச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் அவ ஒருத்தன் தான் சாவின்னு ஒரு பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ட்ரீம்ஸ் ரெவலேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பொருட்டோ அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. படத்துல சில தக்ஸ் சில சின்ன பசங்களை கடத்தி வச்சிருப்பானுங்க. அங்க ஒரு பர்சன் என்ட்ரி கொடுப்பான். மாசா பஞ்ச் டைலாக் பேசிட்டு வருவாரு. வில்லனுங்க யாரானின்னு கேட்கவும் த நிஞ்சா ஈவில் ஜேமர் காகே மாசான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். இதை கேட்ட வில்லனுங்க ஷாக் ஆயிட்டு போய் சொல்றியா, அவன் தான் எப்போ செத்துட்டானேன்னு கேட்பாங்க. அது என் ஈவிலையோட பவர் ரான்பான். ஒரு பையன் கூட இருக்கவங்கிட்ட நான் உன்னை என்னானாலும் காப்பாத்துவேன்னு சொல்லியிருப்பான். இருந்தாலும் அழுதுருப்பான் அந்த பையன். அதை பார்த்திருந்த காகே மாசா, இங்க பாரு ஒருத்தவனை நம்பணும்னா அதுக்கு நீ ஒரே விஷயம் தான் செய்யணும்பா. என்ன அந்த பையன் கேட்கறப்ப டக்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. காகே மாசா ஈவில் ஐஸை யூஸ் பண்ணுவான். ஃபைட் பண்ணிட்டு அந்த பையன்கிட்ட நீ சொன்னா மட்டும் பத்தாது, செயல்ல காட்டணும்பான். பசங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறமா என்னோட கண்கள் எல்லாத்தையும் பிணைக்கும், கெட்டதை பார்த்தாலே அழிக்கும். அதே போல பணைய கைதிகளை காப்பாத்துற கருணை கொண்ட கண்ணும் தான்பான். அந்த பையன் ரொம்ப ஆஸ்பயர் ஆயிடுவான். படத்துக்குள்ள வாய்ஸ் ஓவர்ல இவன் தான் நிஞ்சா காகே மாசா, மக்கள் இவனை ஹீரோன்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவன் வரலாறோட நிழல்கள்ல மறைஞ்சு தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். யாருக்கும் இவனோட நிஜ ஐடென்டிட்டி தெரியாமன்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பர்கர் ஷாப்ல வந்து பேசுறப்ப இவபே படத்தை பார்த்து 2-3 தாய்ஜுட்சு ஸ்கில்ல கத்துக்கிட்டேன்பான். பொருட்டோ அது கைண்ட் ஆஃப் பேடா இருக்குன்னு நக்கல் பண்ணுவான். டெங்கி ஷாக் ஆயிட்டு உனக்கு என்னடா பிடிக்கலன்னு கேட்பான். பொருட்டோ எனக்கு காகே மாசாவையே பிடிக்கல. ஒருத்தவனை நம்பினா என்ன நம்பாட்டி என்ன, அதே போல ஒரு வீக் மேன்னால இப்படிப்பட்ட விஷயத்துல எப்படி பண்ண முடியும், நம்புற மாதிரி இல்லையேன்பான். சிக்கடாய் அப்புறம் ஏன்டா வெச்சகன்னு வாங்காம பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்பான். இவபே அதேதான், நிஞ்சாவோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்ல, எக்ஸாம்பிளுக்கு லார்டு ஹொக்காகேவை எடுத்துக்கலான்பான். பொருட்டோ எங்க அப்பாவோட நல்ல சைடு மட்டும் பார்த்துட்டு பேசாதீங்கன்பான். டெங்கி அப்படின்னா லார்டு ஹொக்காகே செம கூலா, ஏன்னா 4th கிரேட் நிஞ்சா வரல, அவரு தான் ஹீரோ, அந்த வகையில வீட்டுல அவர் இருக்கப்ப செம கூலா இருக்கும்லன்னு கேட்பான். பொருட்டோ எங்க அப்பா அந்த அளவுக்குலாம் இல்ல, அம்மனா தூங்குவாரு, தப்பு தப்பா ஷூ போடுவாரு, யோசிச்சுப்பாரு அப்படிலாம் யாராவது செய்வாங்களா, அவரு டோட்டல் டிஃபரெண்ட் யான்பான். டெங்கி ஷாக் ஆவான். பொருட்டோ ஹினாட்டா ட்ரெஸ் கொடுத்துட்டு இருப்பா. நருட்டோ வந்து ஹொக்காகே ஆஃபீஸ்லயே இருக்கான்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. பொருட்டோ போய் பார்த்தா நருட்டோ தான் அங்கேயே வச்சுட்டு போடான்ட்டு செம டயர்டா இருந்திருப்பான். அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவான். அவர் கூலே கிடையாதுறான்பான். இவ பேலாடு ஹொக்காகேன்ட்டு அப்படியே டெப்ரஸ் ஆவான். சரி கிடையாது, எப்பவும் அப்படித்தானே, ரியல் லைஃப்ல ஹீரோ ஸ்கூலா இருந்தா விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாதுலன்பான். பொருட்டோ கொஞ்சம் கடுப்புல தான் இருப்பான். ஈவினிங் ட்ரெயின் மேல உட்காந்து போறப்ப சிக்கடாய் கூலானா நிஞ்சானா இப்படிதான்ங்கிற மாதிரி இவபே ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிறான். ஆனா ரியல் லைஃப் அப்படி இல்லையேன்பான். பொருட்டோ படத்துல வர மாதிரி எதிரிக கண்ணு முன்னாலேயே காணாம போனா இன்னும் ஈஸியா தானே இருக்குன்பான். சிகடாய் ப்ரூஃப் இல்லாம இப்ப எதுவும் பண்ண வேண்டாம், அதெல்லாம் தாண்டி அந்த ஷேடோஸ் உன்னால மட்டும் தான் பார்க்க முடியுதுன்பான். பொருட்டோன அந்த டேமேஜ் அதிகமாயிட்டு வருதுன்பான். சிக்கடாய் ஆமா அகாடமிக்கு வெளியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுன்பான். பொருட்டோ நம்ம மட்டுமே இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறது சரின்னு நினைக்கிறேன்னு கேட்பான். சிக்கடாய் யாருக்கு தெரியும், உனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா லார்டு ஹொக்காகே கிட்ட பேசி பாருன்பான். பொருட்டோ நாருட்டோட ஸ்டோன் ஃபேஸ் பார்த்துட்டு வாய்ப்பே இல்ல, அப்பா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒப்படைக்க முடியாதுன்பான். சிக்கடாய் அப்ப சரி, அந்த ஷேடோவை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற ஐடியா இருக்கா, உதவி செய்யறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என்ன செய்யணுங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணணும்பான். பொருட்டோ ஒரு ஷாக்ல கூடுவான். சிக்கடாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவான். நைட் பொருட்டோ காகே மாசம் வாங்க படிச்சுட்டு படுத்துட்டு இருப்பான். டக்குன்னு எந்திரிச்சு ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணிட்டு ஒரு தலைக்கு எக்ஸ்ட்ரா 3 தலை யோசிச்சா விஷயத்தை இன்னும் ஈஸியா ஆக்கலாம்லன்ட்டு ஃபர்ஸ்ட் டெங்கி விஷயத்துல தான் ஆரம்பிக்கலாம். என்ட்ரன்ஸ் செரிமோனி அன்னைக்கு காலையில பார்த்தது. அவனுக்கு பின்னால ஏதோ ஷேடோ இந்த மாதிரி இருந்துச்சு, நான் ஃபாலோ பண்ணேன். பார்த்தா ட்ரெயின் கண்ட்ரோல் வந்துருச்சு, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோன்பாங்க. அதுல ஒரு க்ளோன் நீ எங்களை ரஃபா யூஸ் பண்ணீங்க, ரியல் பொருட்டோ ஆனா வேற வழி இல்லையேன்பா. பொருட்டோ அவன் க்ளோன் முறைச்சுப்பாங்க. ஒரு க்ளோன் முதல் விஷயங்களை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கலாமான்பா. மெட்டல் விஷயத்துல வேற அவனை நீங்க நாக் அவுட் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்பா. இதேதான் சேம் ரிப்பேர்மேனுக்கும் ஆச்சுன்னு சொல்லி ஆப்போசிட் க்ளோன் சொல்லும். பொருட்டோ மாகிரேக்கு டெங்கிக்கான மாதிரி தான் ஆச்சுன்னு கேட்பான். பெட்ல உட்காந்துருக்கு க்ளோன். அப்ப மெட்டலுக்கும் இவங்களுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்கும். க்ளோன் இல்ல, அவங்கள ஒன்ஸ் அந்த ஷேடோ பொசஸ் பண்ணதுக்கு அப்புறமா வியர்டா நடந்துக்கிறாங்க. சிலரை நாக் அவுட் பண்றதும் இல்லைன்னா எஃபெக்டிவா இருக்க மாதிரியான இம்பாக்ட கொடுக்கறதா இருக்குன்பா. இன்னொரு பொருட்டோ அவங்கள அந்த ஷேடோ பொசஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எமோஷன்ஸோட விளையாடுற மாதிரி இருக்குன்பா. கூட வெஷினோ சென்ச விஷயத்தை கணக்கு பண்ணி பார்த்தா ஸ்கில்லா இருக்காங்களா இல்லையாங்கிறதுல மேட்டர்ல போல இருக்கு இந்த ஷேடோ பொசஸ் ஆகிறதுல. நல்ல வேலை அந்த சமயத்துல மிட்சுக்கி நண்பன் பொருட்டோ. ஒரு பொருட்டோ அந்த ஷேடோ சக்ரா
தெளிவா இருக்குமான்னு கேட்கும். இன்னொன்னு தெளிவில்லாம அது ஒரு வகையில மாஸ்டர் மாதிரி இருந்துச்சுங்கும். இன்னொன்னு அதேதான் சக்ராக்குன்னு அப்படி ஒரு ஸ்டஃப் கிரியேட் ஆகுமான்னு கேட்கும். இன்னொரு க்ளோன் அந்த ஷேடோ போனதுக்கு அப்புறமா சக்ராவும் போயிருதுலங்கும். எல்லாம் தீவிரமா யோசிக்கிறப்ப ரியல் பொருட்டோ எதனால என்னால மட்டும் பார்க்க முடியுதுன்னு கேட்பான். ஒரு க்ளோன் ஹாலுசினேஷன்கும். செம கடுப்பாயிருவான் பொருட்டோ. இன்னொரு க்ளோன் ப்ரூஃப் தான் இல்லையே அமைதியா இருங்குங்கும். சேர்ல உட்காந்துருக்க க்ளோன் கிளியராகவும் விசிபிளாகவும் தான் இருக்குதாச்சுன்ட்டு டெப்ரஸ் ஆகும். பெட்ல இருக்க க்ளோன் அப்படியே படுத்துரும். இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, நம்ம மட்டுமே பேசி சால்வ் பண்ண முடியாதுங்க. ஒரு க்ளோன் இதை பத்தி அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணலாங்கவும். பொருட்டோ இந்த பாயிண்ட்ல அது கூலாவே இல்ல. குறிப்பா அதுவும் இந்த டைம் பாயிண்ட்ல அப்பா கிட்டயோ சென்சே கிட்டயோ நான் சொல்றதா இல்ல. இது டெங்கியா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு இருந்தாலும் சரி அப்ளை ஆகும். ஆனா அவங்களுக்கு அப்படி செஞ்சவங்கள நான் சும்மா விட போறதா இல்லைன்பான். க்ளோன் அது உண்மைதாங்க. ரியல் பொருட்டோ அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி அப்பாட்ட பேசினா நீங்க சின்ன பசங்க இன்வால்வ் ஆகாதீங்கன்னு எனக்கு அதுல விருப்பம் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி செஞ்சவன் பே பண்ணி ஆகணும், அதை என் கையால தான் செய்வன்பான். ரெண்டு க்ளோன்ஸ் மோட்டிவ் ஆகி அதே தான்கும். விண்டோ கிட்ட இருக்க க்ளோன் நம்மளால மட்டும் ஏன் பார்க்க முடியுதுங்கிற விஷயத்தை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும்னு சொல்லவும் திரும்ப 3 க்ளோன்ஸ் டெப்ரஸ் ஆகும். பொருட்டோக்கு மனசே இருக்காது. 4 பேர் மேல பார்ப்பாங்க. ரியல் ஒனுக்கு பசிக்கவும் க்ளோன்ஸ் டிசப்பியர் ஆயிரும். பொருட்டோ வெளியே கடைக்கு போறப்ப ஷிகடாய் சாப்பிடுறத பார்ப்பான். இந்த இடத்துல ஷிகடாய் பொருட்டோ கிட்ட அம்மா தான் ஹியூகா கிளானோட பிரின்சஸ் ஆச்சு, உனக்கு அந்த கண்ணு அவேக்கன் ஆயிருக்கலான்பான். பொருட்டோ பியாக்குகானாங்கிறப்ப மிட்சுகி 3 கிரேட் விஷுவல் ஜுட்ஸுல பியாக்குகானும் ஒண்ணுன்பான். பொருட்டோ சென்சே பண்ணிருக்க மாட்டான். திடீர்னு வாய்ஸ் கேட்டு பயந்துருவான். மிட்சுகி பியாக்குகான் ஹியூகா கிளானை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் டவுன் பண்ணப்படுது. கிராமத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான், எல்லாத்துக்குள்ளே அந்த கண்களால பார்க்க முடியும்பான். பொருட்டோ எப்பல இருந்துடா இருக்குன்னு கேட்பான். மிட்சுகி ஆரம்பத்துல இருந்து உங்க கண்களை பார்த்தாலே அதான் ஜட்ஜ் பண்ண மாதிரி தெரியுதுன்பான். பொருட்டோ எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சுன்பான். ஷிகடாய் பியாக்குகானை பத்தி உன் அம்மா கிட்ட போய் பேசி பார்க்க வேண்டியதானன்பான். பொருட்டோ அவங்க தாத்தாவே யோசிச்சு பார்ப்பான். என்ன பயமா இருக்கான்னு கேட்பான் ஷிகடாய். கொஞ்சமான்பான் பொருட்டோ. மிட்சுகி ஆனா நீ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கியே, நீ பியாக்குகானை பத்தி தெரிஞ்சுக்காம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்பான். பொருட்டோ பர்கர் சாப்பிட்டு கேட்டுதான் பார்க்கணும் போலன்பான். நைட்டு பெட்ல படுத்திருக்கப்ப ஆனா இது பியாக்குகானா இல்லாம போச்சுனான்ட்டு கண்ணை தொட்டுட்டு இது நிஜமாலுமே பியாக்குகான் தானா, இதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கான்னு கேள்வி கேட்டுக்குவான். தூங்கின பொருட்டோ வேற இடத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவான். கனவுல நான் உன் கூட பேசிட்டு இருக்கேன்னு வாய்ஸ் கேட்கும். பொருட்டோ கனவான்ட்டு யாரு நீன்னு கேட்பான். அந்த சஸ்பீஷியஸான பர்சன் டோனரி. பொருட்டோ கிட்ட நீ பொசஸ் பண்ணிருக்க அந்த கண்ணு வரப்போற பேரழிவை தடுக்கிறக்கான ஒரு நம்பிக்கைன்பான். பொருட்டோக்கு புரியாது. டோனரி அந்த நம்பிக்கைங்கிற சக்தி இப்ப உனக்குள்ள தூங்கிட்டு இருக்குன்பான். பொருட்டோ எந்த கண்ணியான்னு கேட்பான். டோனரி இந்த கண்ணால இந்த உலகத்தோட விதியை தோல்ல சுமக்க போறேன்பான். பொருட்டோ அந்த யோகாயை ஃபீல் பண்ணுவான். டோனரி இருள போக்குற ஒளி உனக்குள்ள இருக்கும்னு நம்புறேன்ட்டு டிசப்பியர் ஆவான். பார்த்தா வெடிஞ்சிருக்கும். பொருட்டோ கனவான்ட்டு பார்க்கும்போது விஷன் லைட்டா மாறும். டக்குன்னு ஓடி போய் கண்ணாடி எடுத்து பார்ப்பான். கண்ணு மாறி இருக்கிறத பார்த்துட்டு இது நிஜம்தானான்னு கத்துவான். சவுண்ட் கேட்டு ஹிமாவாரி எந்திரிச்சிருவா. பொருட்டோ செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். இந்த உலகத்தோட விதியே இனிமேல் என் தோல்லதானான்ட்டு. ஹிமாவாரி என்னான்ட்டு வந்து பாக்குறப்ப பொருட்டோ காகேமாசா கிளாஸ் மாதிரியே வேர் பண்ணிருப்பான். ஹிமாவாரிக்கு ஒன்னும் புரியாது. பொருட்டோ இங்க பாரு ஹிமாவாரி, என்னோட டெஸ்டினிய பியல் கலர்ல எனக்கு முன்னரே சொல்லப்பட்டிருக்குன்பான். ஹிமாவாரிக்கு ஒன்னும் புரியாது. பொருட்டோ அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது, பொய்கள் என் பியாக்குகான்ல இருந்து தப்பாதுன்பான். ஹிமாவாரி ஷாக்காவா. ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஷிகமாரு ஸ்ரீனோ ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்றதுக்கு முன்னால அவன் சந்திச்ச மக்களை இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சுன்ட்டு இப்போ ரீசெண்டா அகாடமி சுத்தி நிறைய விஷயங்கள் தப்பாவே நடக்குது. சக்ரால அவங்களுக்கு நிறைய அன்நேச்சுரலான மாற்றங்கள் ஏற்படுதுன்பான். நருட்டோ பொருட்டோவை சுத்தியவன் கேட்கவும் ஷிகமாரு தீர்மானமாகலின்பான். நருட்டோ அப்படின்னா யாரு தான் டார்கெட்னு கேட்பான். ஷிகமாரு யாருக்கு தெரியும், பொருட்டோவை டார்கெட் பண்ணாலும் அவங்களுக்கான மோட்டிவ் தெரியலையன்பான். அப்படின்னா ஹொக்காகே சன்னா டார்கெட் பண்ணி இல்லையான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஷிகடாயான நடக்கிற விஷயங்கள் ரொம்ப இன்டைரக்டா இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தடவையும் பொருட்டோ குறும்பு பண்ணிட்டு தானே இருக்கான்பான். நருட்டோ அவன் அப்படிதானே, நான் அவனை கண்டிக்கிறேன்பான். ஷிகமாரு இதை பெரிய இழுவையாக்கிறாத, பையன்கிட்ட ஈஸியா போய்க்கன்பான். கண்டினியூ பண்ணலான்ட்டு நருட்டோ எந்திரிக்கிறப்ப அப்படியே ஃபெயிண்ட் ஆவான். நருட்டோ ரொம்ப முடியாம இருக்கிறத பார்த்துட்டு ஷிகமாரு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பான். ஷிகமாரு நருட்டோவை வீட்டுல விடுவான். என்னடா ஷிகமாருவை வெல்கம் பண்ணிட்டு வீடு வரைக்கும் வந்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. ஷிகமாரு கிளம்புறேன்ட்டு உன் ஹஸ்பண்டை ரெஸ்ட் எடுக்க விடுன்பான். அவர் பாத்துக்கிறதுக்கு தேங்க்ஸ் பாகினாட்டா. பொருட்டோ பயங்கரமா கத்தி சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். நருட்டோ அது என்னங்கவும் என்னாட்டா பொருட்டோ கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிறான்பா. ஷிகமாரு லுக் மாறும். பார்த்தா பொருட்டோ வசனமா பேசி தள்ளுவான். எல்லாரும் பொருட்டோவை வினோதமா பார்ப்பாங்க. ஹிமாவாரி அண்ணன் காலையில இருந்து இப்படிதான்ப்பா நடந்துக்கிறாருன்பா. பொருட்டோ ஜெனிசிஸ்க்கான நேரம் வந்துருச்சுன்னு திரும்புறப்ப இவங்களை பார்த்துட்டு அப்பா நான் ஒரு ஆசமான பவர் அவைக்கன் பண்ணிருக்கேன்பான். பொருட்டோ ஆசம் பவரான்ட்டு இந்த ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங் இந்த மாதிரி எதுவும் திருலியன்னு சொல்லி கேட்பான். பொருட்டோக்கு புரியாது. ஷிகமாரு அது தடை செய்யப்பட்ட ஜுட்சுஸ் இருக்கிற ஸ்க்ரோல், அது ரொம்ப ஆபத்தான ஜுட்சுகளா இருக்குன்பான். பொருட்டோ இதுக்கு முன்னால கேள்விப்பட்டதே இல்லையே, அதே இதுக்கு இங்க சொல்றீங்கன்னு கேட்பான். ஷிகமாரு கடந்த காலத்துல ஒருத்தன் சீக்கிரமா சக்தி அடையணும்ட்டு அந்த ஸ்க்ரோலை திருடி இருக்கான்பான். பொருட்டோ அடைச்சா இப்படிலாம் பண்ணுவாங்களா, அப்படிப்பட்டவனோட ஏன் என்ன சேர்க்கறீங்கன்னு கேட்பான். நருட்டோக்கு மனசே இருக்காது. அதுவும் சரிதான், அவன் பண்ணதை எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாத ஒண்ணுதான்பான். ஹினாட்டா ஷிகமாரு சிரிப்பாங்க. நருட்டோ அந்த பவர் பத்தி கேட்கவும் நான் பியாக்குகான் அவைக்கன் பண்ணிட்டேன்பான். பொருட்டோ ஹினாட்டா ஷாக்காவா. ஷிகமாரு ஒருத்தர் அதை அவைக்கன் பண்ணோம்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முன்னால கடினமான ட்ரைனிங்கை கடந்து வந்திருக்கணும்லான்பான். பொருட்டோ அப்படியானு கேட்டு ஷாக் ஆயிட்டு கண்டிப்பா நான் ஜீனியஸா இருக்கணும்பான். ஹினாட்டா வாய்ப்பு இல்லைன்பா. நருட்டோவை பார்த்துட்டு பொருட்டோ என்னாச்சுப்பான்னு கேட்பான். நருட்டோ
நருட்டோ ஷிகமாரு சொன்னது போல பியாக்குகான் அவேக்கன் பண்ணணும்னா கடினமான பயிற்சியை தாண்டி வரணும். எல்லாத்த விட எனக்கே நல்லா தெரியும் நீ அந்த அளவுக்கான பயிற்சியை கடந்து வரலன்பான். போருட்டோ என்ன சொல்ல வரீங்க, நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களான்னு கேட்பான். நருட்டோல அப்படி சொல்ல வரல, ஹிமாவரி விஷயத்துல சடனா வந்துச்சு, ஆனா இந்த விஷயத்தை அப்படி எடுத்துக்க முடியாதுலன்பான். போருட்டோ சொல்லப்போனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு கேட்பான். நருட்டோ ஏதாவது ப்ரூஃப் ஆகுது இருக்கான்னு கேட்பான். என்னால பார்க்க முடிஞ்சதுன்னு போருட்டோ. ஹினாட்டா இந்த இடத்துல இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் போருட்டோ, நீ போய் உன் தாத்தாவை பாரு, நான் அவரை கான்டாக்ட் பண்றேன், அது பியாக்குகானா இல்லையாங்கிறத தாத்தா சொல்லுவாருன்பா. தாத்தா கிட்டயோ இல்ல யாருக்கிட்ட வேணாலும் நான் போறேன்பா போருட்டோ. சிக்கடாய் கிட்ட தாத்தாவை பார்க்க போறேன்னு சொல்லியிருப்பான். கண்டிப்பா நேரம் அங்கதான் இருக்கணும்பா சிக்கடாய். ரெஞ்சி பியாக்குகானை வச்சு சக்ராஃப்ளோவை பார்க்க முடியலான்னு கேட்பான். சிக்கடாய் பேட்டில்ல அடுத்த ஆப்பரன்ஸ் எந்த மாதிரி மூவ் வைப்பாங்கிறத உன்னால பார்க்க முடியும், கூடவே செவறுகளை தாண்டியும் பார்க்க முடியும்பா. அது பியாக்குகானா இருந்தா நிஜமா நல்லாதான் இருக்கும்பா மிட்சுகி. டக்குன்னு ஜர்க்காவானுங்க, இப்படிலாம் பண்ணாதடான்பா சிக்கடாய். நருட்டோ போருட்டோ ஹிமாவாரி 3 பேரும் போவாங்க. போருட்டோ இந்த இடத்த சமாளிக்க முடியாதுன்பா. ஹியாஷி எதை சமாளிக்க முடியாதுன்ட்டு பின்னால வந்து நிப்பாரு. போருட்டோ பேரன் இல்லையா செல்லங்குஞ்சுவாரு. ஹிமாவாரி தாத்தான்ட்டு ஓடி வருவா. வாங்கடா பேர பசங்களான்ட்டு ஹக் பண்ணுவாரு. ஹனாபி டோர் ஓபன் பண்ணிட்டு நீங்க இங்க வந்ததுல சந்தோஷம்பா அப்பான்னு கூப்பிடவும் தான் போருட்டோ ஹிமாவரியை விடுவாரு ஹியாஷி. நருட்டோ ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்புறம் ஹனாபின்பா. ஹனாபி அப்பா நடந்துகிட்டதான் பாத்தீங்களா, அதனால லார்ட் ஹொக்காகே ஃபார்மலா இருக்காதீங்கன்ட்டு ஓடி போய் போருட்டோன் ஹிமாவரியை பிடிப்பா. நான் தான் உங்க ஆன்டின்ட்டு. ஜாப்பனீஸ்ல ஆன்டின்னு வரும், இங்கிலீஷ்ல வந்து அக்கான்பா பிக் சிஸ். ஹிமாவரி கின்ப விளையாடுவா, ஹனாபி கூட இருப்பா. நம்ம ஊர்ல நொண்டி விளையாட்டுருப்பாங்களையா அதேதான். ஹியாஷி டோரை லாக் பண்ணிட்டு நருட்டோ முன்னால வந்து உட்காந்து இங்க நீங்க வந்ததுல சந்தோஷம், பியாக்குகானை பத்தி தானே பேச வந்திருக்கீங்கன்னு கேட்பாரு. போருட்டோ தாத்தா எனக்கு பியாக்குகான் அவேக்கன் ஆயிடுச்சு போலன்பா. ஹியாஷி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹியூகா கிளான்ல பாஸ் பண்ணப்படுற ஒரு கேக்கே கென்கை தான் பியாக்குகான். இன்னொரு வகையில சொல்லணும்னா ஹியூகா பிளட் இருக்கவங்கனால மட்டும்தான் இதை இன்ஹெரிட் பண்ண முடியும். இருந்தாலும் ஹியூகா கிளான்ல இருக்க எல்லா மெம்பர்ஸ்னாலையுமே அதை அவேக்கன் பண்ண முடியாது. அப்புறம் அவேக்கன் பண்ற எல்லாத்தினாலையும் அதை மாஸ்டர் பண்ணவும் முடியாது. பியாக்குகான் ஒரு ஷினோபி ஜுட்சு, அதை அவேக்கன் பண்றதுக்கு பயங்கர கடினமான பயிற்சிகளை கடந்து வராம அவேக்கன் பண்ண முடியாதுன்னு. நருட்டோ இன்டென்ஸ் ட்ரைனிங் இல்லாம பியாக்குகான் அவேக்கன் பண்றது கஷ்டம், அதுலயும் இங்க இருக்க எல்லாத்த விட எனக்கு நல்லா தெரியும் நீ அப்படிப்பட்ட கடினமான பயிற்சிகளை கடந்து வரலன்னு சொல்லியிருப்பான்ல. அதை பொருட்டோ யோசிச்சுட்டு கடுப்பாவான். ஹியாஷி நீ பியாக்குகான் பயன்படுத்துறீனா உனக்கு மட்டுமே ஆப்வியஸா தெரியாது, நீ பயன்படுத்துறீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும்ட்டு வெளியே வந்துட்டு. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட உண்மையாலுமே பியாக்குகான் பவர் இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாதுன்னு. திரும்பி பொருட்டோவை பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கோட்டியாட் வான்ட்டு பியாக்குகான் யூஸ் பண்ணுவாரு. பொருட்டோ ஷாக்கா எந்திரிச்சு நிப்பான். உன்னோட பர்சனல் ஆப்போனன்ட்டா நான் இருக்கேன்னு பாரு ஹியாஷி. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரூஃப் ஆஃப் ஒன் செல்ஃப்ங்கிற எபிசோட தான் போருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு போருட்டோ. やぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさやぶから棒に吸ったこらさやぶれたらぶれた持って吸ったこらさやぶれかぶれのやぶ医者が